இந்த பொதுநல மனுக்கள் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதாவது உரிய அந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், உரிய அந்த நெறிமுறைகள் என்னென்ன நெறிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வகுக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான பொதுநல மனு அதில வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து சட்டங்கள பின்பற்றணும், பின்பற்றலைன்னா அனுமதி குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அதாவது முக்கியமாக இந்த ஒரு பிரச்சார கூட்டம் இதெல்லாம் பிரச்சாரம்லாம் நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா, அதுக்கு என்ன மாரியான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கணும், அத வந்து ஃபர்ஸ்ட்டு வரையறுக்கணும் அப்படிங்கிறது அத வரையறுக்கிறதுக்கான உத்தரவு போடணும் அப்படின்றது தொடர்பான மனுக்கள். இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது தொடர்பான மனு இருக்கிறது. இழப்பீட்டுத் தொகை அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கூடுதல் இழப்பீட்டுத் தொகை வழங்கணும் அப்படிங்கிறது தொடர்பான மனு, அப்புறம் உடற்கூறாய்வு தொடர்பான மனு இப்படின்னு சொல்லிட்டு பொதுநல மனுக்கள் இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முன்கூட்டியே சொன்னது போல இந்த பக்கம் பார்த்தா ஆதவர்ஜுனா மீதான அந்த விஷயங்கள் இருக்கு. அந்த தொடர்பான விஷயங்கள் இருக்கு. அண்ட் முன்ஜாமீன் மனு முக்கியமாக முன்ஜாமீன் மனு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்ல வந்திருக்கு. விசாரணைகளுக்கு வந்திருக்கு. அதில தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க.